வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ ரிசல்ட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் இல்லை, கிரேடு முறை சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை கிரேட் பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஸோ பெரும்பாலும் எல்லாருமே பாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டைரக்ட் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம அதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த முறை வந்து ரிசல்ட்டில் வந்து கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0 அப்படி இல்லை, அது வந்து லெட்டர் ஓ அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங். கிரேட் பாயிண்ட் வந்து 10 அதுக்கு. ஸோ மார்க்ஸ் வந்து 91 to 100 இருக்கும். ஏ ப்ளஸ்னால் எக்ஸலண்ட்டு, கிரேட் பாயிண்ட் வந்து 9. ஸோ மார்க் 81 to 90 இருக்கும். ஏ அப்படின்னா வெரி குட்டு, கிரேட் பாயிண்ட் வந்து 8, மார்க்ஸ் வந்து 71 to 80 இருக்கும். பி ப்ளஸ்னால் குட்டு, கிரேட் பாயிண்ட் வந்து 7, மார்க்ஸ் 61 to 70. பி அப்படின்னா ஆவரேஜ், கிரேட் பாயிண்ட் வந்து 6, மார்க்ஸ் வந்து 51 to 60. சினா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, கிரேட் பாயிண்ட் வந்து 5, மார்க்ஸ் வந்து 40 to 50. ஸோ ஓலேருந்து சி வரைக்கும் வரங்க எல்லாருமே வந்து பாஸு. ஆர்ஏ அப்படின்னா ரீஅப்பியரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கிரேட் பாயிண்ட் வந்து 0. ஸோ அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, மறுபடியும் வந்து ரீஅப்பியர் ஆகணும் அப்படின்னு தான் அதற்கான மீனிங்கு. எஸ்ஏ அப்படின்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் அட்டனன்ஸ் கொடுத்துருக்காங்க. டபிள்யூனா வித்து ட்ராவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை அக்டோபர் 2023 தேர்வு எழுதின முதலாம் பருவ மாணவர்களுக்கு இந்த முறையில் தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது. ஸோ இந்த தகவல் எல்லாருக்குமே பயனுள்ளதாக நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.